Hello, my dear amazing learners. Welcome back to Free Hit. I'm Nisha, University Gold Medalist, your biology tutor. So, in this class, next to 10 questions. This is calculative, think questions. Okay. First question is as follows. Perisperm or persistent nucleus enna? Told the answer. Okay. So, persistent nucleus is example. Very simple, straightforward. Okay, it shouldn't take much time. Persistent nucellus. So meanwhile, while you are thinking, it's wrong. Okay. Perisperm அப்படிங்கிறது persistent nucellus. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் என்னது நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸ் ஆனது பொதுவாகவே டீஜெனரேட் ஆகிடும். எம்ப்ரியோ சாக் வளரும் போதே எம்ப்ரியோ சாக் நியூட்ரிஷன் கொடுத்து நியூசெல்லஸ் டீஜெனரேட் ஆகும். பட் சில ஸ்பீஷீஸில் சில பிளான்ட்ஸில் வாட் ஹேப்பன் நியூசெல்லஸ் டீஜெனரேட் ஆகாது. ஓகே. ஸோ அது மாதிரி நியூசெல்லஸ் டீஜெனரேட் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் பெரிஸ்பெர்ம். ஸோ ரெண்டு பெரிஸ்பெர்ம் இருக்குது. எண்டோஸ்பெர்ம்ன்றது நியூட்ரிஷன் ஸ்டோர் பண்ணுறது ஸோ ஒரு ஆப்ஷனே கிடையாது. எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர். கிரவுண்ட் நட்டில் பெரிஸ்பெர்ம் நம்மளால் பார்க்க முடியாது. நியூசெல்லஸ் வந்து எம்ப்ரியோ சாக் க்ரோ ஆகும் போதே யூஸ் அப் ஆகிடும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பெரிஸ்பெர்ம் present in black pepper. Okay. Next question. Very easy question. Very simple question. Is the question like உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் திரும்ப you have to revise. Very easy, very easy, very simple. Okay. Let's look at embryo sac னா என்னதுப்பா? Embryo sac னா என்னது? Female gametophyte. Okay. Then what is மேல் கேமெட்டோஃபைட்? இதுதான் ஆக்சுவலி கொஷின். பட் அதை எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி சொல்கிறாங்க, எம்ப்ரியோ சாக்குங்கிறது ஓவியூலா இஸ் டு டேஷ் இஸ் டு ஆந்தர். வெரி சிம்பிள். எம்ப்ரியோ சாக் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னா மேல் கேமெட்டோஃபைட் என்னது போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் தான் மேல் கேமெட்டோஃபைட். அப்போ ஸ்டேமன் ஃபிலமெண்ட் ஆண்ட்ரிஷியம் எதுவுமே கிடையாது. போலன் கிரெயின் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி or option 3 is the right answer. Next question. Come on, very easy memory based question. You can say in 10 seconds. We'll give you 10 seconds. 10 seconds is romba adhigam because you are all really talented, excited, eager. Okay. Let's figure out the answer. Polyembryony. What do you mean by polyembryony and how do polyembryony occur? Okay. You have embryo sac, you have nucellar cells on the surrounding. So சில நேரம் என்ன ஆகும்னா நியூசெல்லஸில் இருக்கக்கூடிய செல் வந்து இன்ட்ரூட் ஆகி எம்ப்ரியோ சாக்குள்ளே போய் இதுவுமே ஒரு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஜைகோட்லேருந்து வந்த ஒரு எம்ப்ரியோ இருக்கும். அதே மாதிரி இந்த நியூசெல்லர் செல் உள்ளே வந்த எம்ப்ரியோ இருக்கும். இந்த நியூசெல்லர் செல் உள்ளே வந்து இங்கே ஒரு எம்ப்ரியோ. இந்த மாதிரி ஒரே ஓவியூலுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோ இருக்கும். ஒரு ஓவியலுக்குள்ளே மெனி எம்ப்ரியோஸ் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது, நிறைய எம்ப்ரியோ. ஒரே ஓவியலுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோ இருந்தால் அதுக்கு பேர் என்னது பாலி எம்ப்ரியானி. இதை எதில் பார்க்கலாம், பனானா, டொமேட்டோ, பொட்டேட்டோ, சிட்ரஸ். சிட்ரஸ்லையும் மேங்கோவோட சில ஸ்பீஷீஸ்லையும் தான் வாட் வி கேன் சி பாலி எம்ப்ரியானியை பார்க்கலாம். லைக் லெமன், ஆரஞ்ச், அது எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் as well as மேங்கோ. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். This shouldn't take much time. இது ஒரு 10 second 12 second question. ஸோ லைக் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்ததுன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. ஓகே.
Come on. Okay. So what does the question say? Microsporogenesis. அப்போ microsporogenesis na enna artham? Formation of what? Microspore. Formation of microspore, அதாவது formation of pollen grains. Correct தானே? pollen grain form ஆகணும் இல்லைன்னா microspore form ஆகணும். இதுக்கு பேர் தான் அது formation of pollen grains or microsporogenesis. அந்த டைமில் மியாசிஸ் எங்கே நடக்கும்? பொதுவாகவே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மியாசிஸ் எப்போவுமே டிப்ளாய்டு செல். மியாசிஸ் எப்போவுமே டிப்ளாய்டு செல்லில் தான் நடக்கும். இந்த நாளில் மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு ஹாப்ளாய்டு செல், போலன் கிரெயின்ஸும் ஹாப்ளாய்டு செல். ஸோ இது ரெண்டுலேயுமே நடக்காது. ஒன்று எண்டோதீஷியம் நடக்கணும், இல்லைனா மைக்ரோஸ்போர் மதர் செல் நடக்கணும். அதேமாதிரி எண்டோதீஷியம்ங்கிறது எபிடர்மிஸ், எண்டோதீஷியம் அது ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ். ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் ரோல் ப்ளே பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி நோ. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் தான் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி மைக்ரோஸ்போர் ஃபார்ம் பண்ணும், அதாவது மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு ஃபார்ம் பண்ணும். அது அப்புறமா டீஹைட்ரேட் ஆகி ஒவ்வொரு ஸ்போர்ஸும் தனியாக வரும்போது தனித்தனி மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ் கிடைக்கும். கிளியரா? ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி ஈஸி. கான்செப்ட் செஞ்சிருந்தது கரெக்டாக கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் எழுதிடலாம். நாட் அ வெரி பிக் டீல். கம் ஆன். Yes. So from among the sets of the terms given below, identify those that are associated with gynoecium. So female component ஓட இருக்கதை மட்டும் எடுக்கணும். மேல் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே தள்ளி விட்டுடலாம். ரைட்? ஸோ ஸ்டிக்மா ஃபீமேல், ஓவியூல் ஃபீமேல், embryo sac ஃபீமேல், placenta. ஸோ இப்போ placenta is also present within the what? Ovary. ஓவரியையும் ஓவியூலையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஃபீமேல். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், இதெல்லாம் ஓகே, இது எப்படி? அதுவுமே ஃபீமேலில் தான் பார்க்க முடியும். லைக் வித்தின் த ஓவரி தான். ஸோ அதையுமே ஃபீமேல் தான் சொல்கிறோம். தலாமஸ் இட் இஸ் காமன் டு போத் மேல் அண்ட் ஃபீமேல். மேல் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, இட்ஸ் காமன். ஸோ ஒரு காமன் வந்தோடனே இந்த ஆப்ஷன் போயிடும். செகண்ட் பாருங்கள், ஓவியூல் இஸ் ஃபீமேல், ஓவரி ஃபீமேல், embryo sac ஃபீமேல், டெபிடம் இஸ் மேல். ரைட்? ஏன்னா டெபிடம் எங்கே மட்டும்தான் இருக்கும்? டெபிடம் வந்து ஆந்தர் வாலில் இருக்கும். ஸோ ஆந்தர் வாலில் இருக்கனால அது மேல். ஸோ இந்த ஆப்ஷனும் போயிடும். தென் ஓவியூல் ஃபீமேல், ஸ்டேமன் மேல், ஸ்டாப் ஹியர். ஓவர். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஸ்டிக்மா, ஓவியூல், embryo sac, placenta. வெரி சிம்பிள் கொஸ்டின். ரைட்? கான்செப்ட் மட்டும் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். யா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணி எழுத வேண்டிய கொஸ்டின். ஸோ திங்க் a bit. think. வெரி இது வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட கண்டினியூவேஷன் மாதிரி தான். அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த ஆன்சர் எழுதிடலாம். Okay, so let's look at the answer. The question என்ன கேட்டிருக்காங்க, in angiosperm various stages of reductional division. What do you mean by reductional division? Reductional division is basically meiosis, right? Reduction division என்னது? meiosis. மியோசிஸை எதில் படிக்கலாம் அப்படின்னா, மியோசிஸ் முதல்ல நடக்கணும். மியோசிஸ் நடந்தால் தான் நம்ம மியோசிஸ் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் யங் ஆந்தர்ஸ். யங் ஆந்தர்ஸில் என்ன இருக்கும்? மைக்ரோஸ்பொராஞ்சியம். ரைட்? யங் ஆந்தர்ஸில் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள மைக்ரோஸ்போர் யார் இருப்பா? மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும். மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன பண்ணும்? மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு ஃபார்ம் பண்ணும். மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் பண்ணும்.
அப்போது யங் ஆன்தர் எடுத்திங்கன்னா இதெல்லாமே பார்க்கலாம், மியாசிஸ் பார்க்கலாம். மெச்சூர் ஆன்தர்னால் போலன் கிரெயின்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் மெச்சூர் ஆன்தர். போலன் கிரெயின்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மியாசிஸ் நடக்குமா? நோ. ஸோ தட் இஸ் நாட் அன் ஆன்சர். யங் ஓவியூல், ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் எடுங்க. ஃபீமேல் எங்கே மியாசிஸ் நடக்கும்? நியூசெல்லஸில் இருக்க ஏதாவது ஒரு செல், மைக்ரோபைல் கிட்ட இருக்க செல் பெருசாகும். அதுக்கு பேர் என்னது? மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்லில் மியாசிஸ் நடந்ததுன்னா வாட் யூ கெட்? மெகாஸ்போர். அந்த மெகாஸ்போர் அப்புறமா எம்ப்ரியோசாக்காக மாறும். அப்போது மெகாஸ்போர் வந்து அப்புறம் எம்ப்ரியோசாக்காக மாறும், ரைட்டா? ஸோ யங் ஓவியூல், யங் ஓவியூலில் பார்க்க முடியுமா? நோ. நியூசெல்லஸ் மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்து மியாசிஸ் போகிற ஸ்டேஜில் தான் யூ கேன் ஸ்டடி தி ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இதுவுமே கிடையாது. தென் எண்டோஸ்பெர்ம் இஸ் கம்ப்ளீட். இங்கே வந்து மியாசிஸே நடக்காது. ஏன் மியாசிஸ் நடக்காது? பிகாஸ் எண்டோஸ்பெர்ம் இஸ் அ வெஜிடேட்டிவ் செல். இது ரீப்ரொடக்ஷனில் ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ இங்கே வந்து மியாசிஸ் நடக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்சோ தி ஆன்சர். யங் ஆன்தஸில் தான் யூ கேன் அப்சர்வ் த டிவிஷன். Okay, so answer is option 1. Yeah, next question. So this is how, these are some ways by which you can be confused. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக ரொம்ப பெருசாக இல்லை, பட் எஸ், திங்க் அபவுட் இட். Okay, let's see the answer. So question என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிபிள் ஃபியூஷன் ஆஃப் கேப்சல்லா பர்சா பஸ்டோரிஸ். ஸோ இது என்ன பிளான்ட்னே உங்களுக்கு தெரிலனா கூட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் ஃபியூஷன் நடக்கணும்? மேல் கேமிட் ப்ளஸ் 2 போலார் நியூக்ளியை. என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்தால் அது கண்டிப்பாக ஆஞ்சியோஸ்பெர்ம் தான். ட்ரிபிள் ஃபியூஷன் எங்கே மட்டும் தான் நடக்கும்? ஆஞ்சியோஸ்பெர்மில் தான் நடக்கும். ஆஞ்சியோஸ்பெர்மில் ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்தால் மேல் கேமெட்டும் 2 போலார் நியூக்ளியம் தான். அது கேப்சல்லா பர்சா பஸ்டோரிஸாக இருந்தாங்கன்னா சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலஞ்சினா, எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ எக்கு வந்து வரவே வராது, சினாஜிட் வராது, செகண்டரி நியூக்ளியஸ் தான். ஓகே, ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 நியூக்ளியஸ் போலார் நியூக்ளியஸ், அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, உங்கள் கான்செப்சுவல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த கொஷின் மூலயமா. செக் யூர் கான்செப்சுவல் ஸ்ட்ரென்த். கம் ஆன். ஒவ்வொன்னோட ப்ளாய்டி தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷின் ஈஸி. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளாய்டி அண்ட் ஆன்சர் அக்கார்டிங்லி. வெரி சிம்பிள். Okay, now let's see the answer. The question என்ன கேட்டிருக்காங்க? If the endosperm, write down each. ஸோ இது இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஈஸியாக வந்துடும். எண்டோஸ்பெர்ம்னா 3n. 3nல எவ்வளோ இருக்கும்? If the endosperm of an angiosperm contains how many chromosome? 24 chromosome. அப்போ 3nங்கிறது எவ்வளோவா? 24. Then the number of chromosome in each cell of root. ஸோ ரூட்டுங்கிறது என்ன டைப் ஆஃப் செல்? வெஜிடேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல்னால் அதோட ப்ளாய்டி என்னது? 2n. அப்போ என்னோட வேல்யூ என்னது? n is equal to 24/3 which is equal to 8. அப்போ 2n என்னது? 2 into 8 which is equal to 16.
அப்போ ரைட் ஆன்சர் 16. 8 4 24 வராது. புரிஞ்சுச்சா? எண்டோஸ்பர்மோட ploidy 3n, 24 நோட்டு n is equal 24/3 8. ரூட்னா 2 into n, 2 into 8 is equal to 16. Clear? Any doubts? Next question. Yes. Syngamy பற்றி இங்கே கேட்குறாங்க. Syngamy. Okay. A true embryo எதனால ஃபார்ம் ஆகும்? syngamy-னால ஃபார்ம் ஆகும். கரெக்டா? syngamy. 2 polar nuclei of the embryo, 2 polar nuclei of embryo fusion ஆனால் நமக்கு embryo கிடைக்குமா? No. XL மேல் கேமெட், எக்ஸெல்லும் மேல் கேமெட்டும் ஜாயின் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜைகோட் கிடைக்கும். ஜைகோட் திரும்ப மைட்டாசிஸ் பண்ணும்போது எம்ப்ரியோ கிடைக்கும். ரைட்டா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. சினாஜிட்டும் மேல் கேமெட்டும் நோ, மேல் கேமெட்டும் ஆன்டிபாடல்ஸ் நோ. இந்த மாதிரி பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த 3 பாசிபிலிட்டியுமே இல்லை. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. ஃபைனல் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான், பட் சின்ன சேஞ்ச் இருக்குது. தட்ஸ் ஆல்சோ ஈஸி. வில் லுக் அட் இட். இந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஓகே ஓகே, come on, think. Okay, so the cells of the endosperm, again endosperm ploidy another, endosperm is equal to 3n is equal to 24, which means that n is equal to 24/3 equal to 8. Fine. What will be the number of chromosome in the gametes? So gametes, they are product of meiosis. So meiosis நடக்கிறதோட product தான் gametes. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மியோசிஸ் நடந்ததுனால் 2n என்னவாக மாறும்? என்னாக மாறிடும். ஓகே, அப்போ இதோட ப்ளாய்டு என்னது? n is equal to 8. வெரி சிம்பிள். புரிஞ்சிச்சா? ஸோ எண்டோஸ்பர்ம் ட்ரிப்ளாய்டு, ஸோ 3n is equal to 24, n is equal to 8. கேமிட்னா ஹாப்ளாய்டு, n is equal to 8. டைரக்ட். ஓகே, ஸோ இது எந்த ஆப்ஷனுமே வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் தி ஆன்சர்ஸ் டு டுடேஸ் கொஸ்டின். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன், as well as put your scores if you're interested. So different people can compare like where we are. Okay, ஸோ உங்கள் மார்க்ஸ் நீங்கள் போடுறது மூலமாக கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி டைம் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ டைம் ஒரு கொஸ்டினுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு. ஸோ see you in the next video. Happy learning. Bye.